நம்பிக்கை துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தூக்கிடலாமா? அப்படி நினைக்காதீங்க. நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள். இனி ஒரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். 2வது முறை ஏமாந்துட்டு எனக்கு டூ பேட், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா? அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தான். நம்பிக்கை துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தூக்கிடலாமா? அப்படி நினைக்காதீங்க. நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள். இனி ஒரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். 2வது முறை ஏமாந்துட்டு எனக்கு டூ பேட், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா? அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லிக் செல்லகுட்டீஸ், நீங்கள் பேமெண்ட் போட்டு ஆர்டர் கேட்ட நாள்லேருந்து கணக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் பேமெண்ட் போட்டதுலேருந்து 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு பிளான்ஸ் வீட்டுக்கு வந்து சேரும். உங்களுக்கு நான் பிளான்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிளான்ஸ் அனுப்ப முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுவேன், டைப் பண்ணி டுடே ஐ வில் சென்ட் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு போடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் அனுப்புவேன். அதை அனுப்பிட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு ஒருவேளை ஒரு 40-50 பார்சல் நிறைய இருக்குங்களான்னு அனுப்ப முடியலன்னா, கொரியர் ட்ராக் நம்பர் அன்னைக்கு வராது, அடுத்த நாள் தான் வரும். பிளான்ட் அனுப்பிட்டா 100% நாங்கள் கொரியர் ட்ராக் நம்பர் அனுப்பிடுவோம். இதுதான் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கிறது. ஓகேவா? இன்பிட்வீன் அவசரமாக எனக்கு பிளான்ட் இன்றைக்கே அனுப்புங்க அப்படின்றவங்க காலையில் ஒரு 12 மணிக்குள்ளே எங்களுக்கு சொன்னால் தான் நான் அன்றைக்கி பார்சலில் எடுக்க முடியும். இல்லைனா 7 to 10 டேஸில் தான் உங்களோட பார்சல் வீட்டுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. அதே மாதிரி நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லையா, அந்த லிஸ்ட்டை கொடுக்குறத நீங்கள் செக் பண்ணலனாலும் நான் அனுப்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் செக் பண்ணாமல் திரும்ப நான் அனுப்பணுன்னா எனக்கு தான் கொரியர் சார்ஜஸ் வேஸ்ட். அதுக்காக தான்.